ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்யாணி சுலகம். இன்றைக்கி ஆடி வெள்ளி. நான் என்ன சமையல் பண்ணேன் அப்படின்றத தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். இன்றைக்கி வெள்ளிக்கிழமைங்க. செம்ம வேலை, பெண்டு நிமிந்துருச்சு. கழுவுறது முழுவது துடைக்கிறது சமையல் அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா பாதி நாள் இதிலேயே ஓடி போயிடுச்சிங்க. சரி, என்ன சமையல் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சோறு, கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டு சாம்பார், ஒரு சூப்பரான சாம்பாருங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மிளகு ரசம். நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 வருஷ காலமாகவே நான் மண்சட்டியில் தாங்க சமையல் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு மண்சட்டியில் சமையல் பண்ணால் தான் சமையல் பண்ண மாதிரியே இருக்கும். அடுத்தது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு வறுவலுங்க. உருளைக்கிழங்கு, தக்காளி, வெங்காயம், பூண்டு நசுக்கி போட்டு உருளைக்கிழங்கு வறுவல். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பாகற்காய் வறுவல். வெள்ளிக்கிழமையில் பாகற்காய் செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நான் அறுசுவையும் வேணும் அப்படின்றதுக்காக அதையும் சேர்த்துக்கிட்டேங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வாழைப்பூ பொரியல், அப்பளம், மெதுவடை, ஓட்டை போட்ட உளுந்த வடைன்னு என் பொண்ணுங்க சொல்லுவாளுங்க, மெதுவடை. அடுத்தது சர்க்கரை பொங்கலுங்க. இன்றைக்கி சர்க்கரை பொங்கலை பற்றி நான் சொல்லியே ஆகணும். குக்கரில் தாங்க வச்சேன். கடகடன்னு அவசரமாக செஞ்சேன். ஆனால் சூப்பராக வந்திருக்குங்க சர்க்கரை பொங்கல். நெய் மணக்க மணக்க செம்மையாக இருக்குது சர்க்கரை பொங்கல். அடுத்தது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா பாயாசம், சேமியா பாயாசம். அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த பாயாசம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குங்க. இந்த பாயாசத்தில் வந்து பார்த்திங்கன்னா முந்திரி பருப்பெல்லாம் மொத்தமாக அரைச்சி செய்கிறது. நல்லா திக்காக இலையில் அப்படியே வச்சு எடுத்து சாப்பிட்ற மாதிரி சூப்பராக இருக்கும். குடிக்கிற மாதிரி இருக்காது, எடுத்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும். செம்மையாக இருக்குங்க. இதுதான் இன்றைக்கி நான் எங்கள் வீட்டில் செஞ்ச ஃப்ரைடே ஸ்பெஷலுங்க. உங்கள் வீட்டில் நீங்கள் என்ன சமையல் பண்ணீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.